Hi, hello, and once again, welcome back to Game of Thrones, brought to you by Beam Payments app, our payments partner, மற்றும் Equitas, our banking partner. Beam Payments app பத்தி உங்களுக்கே தெரியும். பாரத்தோட ஆப், நம்ம ஊர் ஆப், ரொம்ப ரிலையபிள், ரொம்ப குவிக். உங்களுக்கு ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் கூட பண்ணலாம் Beam Payments ஆப்ல. அப்படி பண்ணீங்கன்னா குவிக்காவும் ரிலையபிளாகவும் ₹20 வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். இட் இஸ் அப்சல்யூட்லி அமேசிங். பே த மாஹி வே. கீழே இருக்கிற லிங்க்லையும் ஆஸ்டன்லையும் யூ கேன் ஆல்வேஸ் செக் இட் அவுட். அதுக்கப்புறம் ஈக்விட்டாஸ் பேங்க் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி. நீங்க எஃப்டி போடலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. வீட்டுக்கே வந்து கால் அடிச்சிங்கன்னா எஃப்டியை வாங்கிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம 7.4% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி டைம்ஸ் ரிலையபிளான ஒரு விஷயம், பேங்கபிளான விஷயம். சீனியர் சிட்டிசனா 888 டேஸுக்கு போடுங்க, 8% ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பரை நீங்க ஆஸ்டன்ல கால் பண்ணீங்கன்னா வீட்டுக்கே வருவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி 50 வாங்கினே போயிடுவோம். எனிவே, கமிங் பேக் டு த டாபிக். 8 பாயிண்ட்டுக்கு போய் சேர்ந்தோம் ராமையா, 8 பாயிண்ட்டுக்கு போய் சேர்ந்தோம் ராமையா. இப்ப எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு பிரசன்னா. சொல்லுப்பா. கடைசி பிளேஸுக்கு நாங்க போயிட்டோம் ராமையா, உடன் ஸ்பூனி எங்களுக்கு தர்றாமையா. இதை எப்படி நான் சொல்ல போறேன் கேளையா. ராமையா அப்படின்ற மாதிரி நீங்க பெருமையா சொன்னீங்க, நான் அதை விட பெருமையா சொல்லிட்டேன். அதாவது அது என்ன புலி பராண்டற மாதிரி இழுக்கிற ரா வேற. இப்படி இருந்தா யார் யார் ராவாங்க? அதாவது பாட்டுக்கு பாட்டுன்றது தான். அவன் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு சுதி கிதி எல்லாம் ஏத்திட்டு வருவான். எப்படி பாட்டுக்கு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டுக்குப்பாங்க, பீடாகின் பாட்டுக்கு பாட்டுன்றது தான். கவுண்டர் பை கவுண்டர். அதாவது ஒரு இப்ப ஷாகுல் அமீது யாரு அத சொல்லு. பாட்டுக்கு பாட்டு சொல்லிட்டேன். ஷாகுல் அமீது யாரு? ஷாகுல் அமீது பாடுவாரா? அவர் பாடுவாருன்னா நான் தான் ஷாகுல் அமீது. சரி, ஓகே, கண்டினியூ பண்ணு. அவர் ஒருத்தர் வருவாரு, அவர் ஷாகுல் அமீது தானே? தென்னாலி படத்துல வருவாரு. தெனாலி சோமன் இல்ல, தெனாலி மாமன் அப்படின்னு வருவாரு கடைசியில. பார்த்ததுல சரி நீங்க தென்னாலினே இப்ப அவர் தான் சொன்னாரு. ஹர்திக் பாண்டியா பேசின போது, எங்கள் போலிங்கை பார்த்தால் பயம், 10 ஓவருக்கு அப்புறம் எப்படி பேட்டிங் ஆடுவது என்பது பயம், திலக் நம்பர் 5 அனுப்பினால் அவர் அடிப்பாரா பயம், ஜஸ்பிரீத் பும்ராவோட அதுக்கப்புறம் போல்ட் போட்டா போல்ட் ஆகுமா ஆவாது என்ற பயம். அப்படிங்கும் போது இந்த மாதிரி இத்தனை பயங்களை வச்சுன்னு இன்னைக்கு வந்து ஆனஸ்டா சொல்றேன், எனக்கு இப்ப நீங்க பிரசாந்த் வீர் ஆடணும்னு சொன்னீங்க. அவர் போலிங் போட்டதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணவே மாட்டேன். பேட் மூவ் பை பிரிங்கிங் ஹிம் ஆன் த 5th ஓவர் when both the batsmen are waiting to launch, when the seamers were asking question ball after ball. தடவின்னு நாங்க 2 பேரும் ரெக்கல்டன் 2 6 அடிச்சாரு, இருந்தாலும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாருங்கும் போது எதனால வந்து பிரசாந்த் வீர் அப்ப கொண்டு தான் எனக்கு தெரியல. அப்புறம் கேம் பேக் வெரி வெல் டு போல் 7 ரன் ஓவர். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, பிரசாந்த் வீர் ஆஸ் அ பேக்கேஜ் இஸ் அ டிஃபரண்ட் டைமென்ஷன். நீங்க சொல்ற மாதிரி அவரை பேட்ஸ்மனா நீங்க நிறைய யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ஐ எம் ஃபுல் ஆன் ஃபார் த செலக்ஷன். இல்லைன்னா அக்கில் ஹுசேன் இன்னைக்கு ஆடி இருந்தாருன்னா நொறுக்குன்னு போட்டிருப்பாரு, இன்னொரு 20 ரன் கூட வந்திருக்கும். பட் நல்ல கன்வின்சிங்கா ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு கம்மியா வந்திருக்கும். ஆமா, 20 ரன் கம்மியா வந்திருக்கும். இன்னொன்னு சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், கமெண்ட் எழுதின எல்லாருக்கும் சொல்றேன், 245 ரன் இப்ப ருத்ராஜ் கேக்வாட். மரியாதையா என் பக்கத்து வந்தீங்கன்னா கட்டி பிடிச்சுப்பேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தோக்கவும் பிடிக்காது, தோக்குறவனையும் பிடிக்காது. 450 ரன் அவர் எப்ப அடிப்பாருன்னு நான் சொல்லுவேன்னா 8 ரன் ஆவரேஜ் இருக்கும் போது சொல்லுவேன். 245 அடிச்சிருக்காரு, 5 மேட்ச் இருக்கு, ஒரு 100 இருக்கு, எழுதி கொடுக்குற ஒரு 100 இருக்கு, பிளே ஆப்ஸ் இருக்கு. 450 அடிச்சிருவாரு, மரியாதை என் பக்கம் வந்துரு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அவர் வந்து ஒரு கிளாஸ் அப்பார்ட், அதுல யாரையுமே இது பண்ண முடியாது, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. சரி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க, பீம் ஸ்மார்ட் பிளே ஆஃப் த டே. தம்பி நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன், பீம் பேமெண்ட் ஸ்மார்ட் பிளே ஆஃப் த டே. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அன்சுல் கம்போஜுக்கு அந்த பாலை கொடுத்த உடனே தக 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 தகன்னு ஆடவா அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து அந்த பால் அப்படி போட்டான் போறாரு அவுட் ஸ்விங்கரு. இந்த டோர்னமெண்ட்லயே நான் உனக்கு எழுதி தரேன், வில் ஜாக்ஸ், ஃபின் ஆலன் யாரெல்லாம் அடிக்க போயிருக்காங்களோ அந்த பால் லேட்டா அப்படி போய் சச்சாக்குன்னு வாங்கி மேல கிளம்பிருக்கு. ஏய், அதாவது யானைக்கு எத்தனையோ ஹைலைட்ஸ் இருக்கு, அதுக்கே இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டை சொல்றீங்க, நெகட்டிவா சொல்றீங்க. வடிவேல் ஒரு படத்துல ஒரு காமெடி ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி நான் உங்ககிட்ட அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சதுல ஹைலைட் தான். ஒரே ஒரு நெகட்டிவ், அந்த 5th ஓவர் இன்சர்ஷனை பத்தி சொன்னா, நானும் தமிழ் காமெண்ட்ரியில இருந்தா அதை சொன்னேன். ஒரு புதுசா ஒரு பிளேயர் முதல் ஓவர் பவர் பிளேல போடும்போது அந்த ஓவர் கொடுத்திருக்க வேணாம் தான், பட் எவ்வளவு தடவை டாக்டிக்கலி ராங்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கொடுக்கணையா,
எங்க குடுக்கணுமோ குடுக்கணும்யா. 2 விஷயம். விக்கெட்ட சரியா படிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அந்த அந்த ட்ரைனஸ்க்கு பயந்து திருப்பி ஒரு வாட்டி ஈரம் குடுத்துட்டான் விக்கெட்ல. நான் திருப்பி சொல்றேன். நல்லா கம்யூனிகேட் பண்ணிக்கங்க. எஸ்ஆர்எச்சோட ஒரு ஹோம் கேம் வருது. எல்எஸ்ஜியோட ஒரு ஹோம் கேம் வருது. எங்கேயாவது இந்த மாரி ஈரத்த விக்கெட்ல விட்டு ஈரப்பதத்தோட அவன் முதல்ல பவுலிங் போட்டு சிதைச்சிட போறான். அத மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. ட்ரையா இருந்தா இருந்துட்டு போட்டும். ட்ரையா இருந்தா சென்னைக்கு தான் அட்வான்டேஜ். பட் இன்னைக்கு டீம் ஸ்மார்ட் பிளே ஆஃப் த டே அன்ஷுல் கம்போஜ். அவன் ரன் அப் சும்மா நறுக்குன்னு ஓடி வரான். லுக்ஸ் அப்படியே மிதக்கறான். கையில் மிதக்கும் காற்றாணி அப்படிங்கிற மாதிரி மிதந்து வரான். கையில இருந்து பால் இல்ல சலாக்குன்னு போகுது. சலாக்குன்னு உள்ள வருது. லேட்டா ஸ்விங் ஆகுது. இந்த பவுலிங் அட்டாக் ஏடா வீக்னு எல்லாம் சந்தேகப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி டாப் எண்ட்ல 2 ஓவர் பவர் பிளேல குடுக்குறான். பேக் எண்ட்ல 2 ஓவர் குடுக்குறான். இன்னைக்கு பர்பிள் கேப் வந்துட்டான். ஈக்குவலா ஓவர் த விக்கெட்ல இருந்து ஒரே ஒரு பால் போட்டான். அது 6 போச்சு. போல்ட் வந்து அடிச்சான். அது மட்டும் எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. பட் மத்தபடி MVP ஆஃப் த டோர்னமெண்ட் சோ ஃபார் சேட்டன் வந்தல்லே 2 100 அடிச்சிருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸோட MVP இஸ் அன்ஷுல் கம்போஜ் பை அ கண்ட்ரி மைல். இப்ப கேள்வி தோசையை திருப்பி போடுறேன். நீ ஒத்துக்கிறியான்னு கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்க போறேன். ஈக்விட்டாஸ் பேங்கபிள் பிளேயர் யாரு? அவங்களோட பேங்கபிள் பிளேயர் ஆஃப் த டே யாரு? பேங்கபிள் பிளேயர் வந்து ஒரு பாட்டோட சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் பிளே ஆஃப் த டேன்னா இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லன்னு தெரியல. பாசேஜ் சூரியகுமார் யாதவ் in IPL 2026 56 balls faced against Seamers, 75 runs, 7 dismissals. Every 8 balls is getting out. அவர் உள்ள வந்த உடனே நூர் அகமத் போட்டிருந்தாரு. ஒரு கட்டு ஒரு சரி நீங்க என்ன கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு ராஸ்பிங் லாஃப்டர் டிரைவ் ஓவர் லாங் ஆஃப் ஃபார் 6 அடிச்ச உடனே இதனால ராஸ்பிங் ஃபிளிக் தானேயா சொல்லியிருந்த. இன்னைக்கு என்ன லாஃப்டர் டிரைவ் சொல்ற ராஸ்பிங்க்கு? என்ன அப்படிதானே அதுக்கப்புறம் தானே வரணும். அதுக்கப்புறம் கரெக்டா அடுத்த ஓவர் ராமகிருஷ்ண கோஷுக்கு ஒரு ஹார்ட் லென்த் கொடுக்க வச்சு அவர் முன்னாடியே சொன்ன ஏன் டெக்னிக்கல் ஃபிளானால அவருக்கு அந்த ட்ரிகர் மூவ்மெண்ட் ரொம்ப ஓபன் அப் ஆயிருக்காரு. அதனால அவரை ஃபாஸ்ட் போலர்ஸ் இப்ப முந்தி மாதிரிலாம் அடிக்கவே முடியல. கரெக்டா கொண்டு வந்தாங்க. அடுத்த ஓவர் பார்த்தா எங்க ஆளு இவரு பேருன்னு ஜென்னி ஓவர்டன்னு நிறைய வந்துட்டு விநாயகர் பக்தரா இருப்பாருன்னு தேங்காய் உடைகிறாரியா. 108 தேங்காய் தான் நீ பார்த்திருப்ப. இது 110 தேங்காய் வச்சு உடைக்கிறாரு. 12வது ஓவர் அவருக்கு கொடுத்த உடனே 10 ஓவர்ல 90 for 2 ஆஷா. நான் திருப்பி சொல்றேன். நான் வந்து இங்க வின்னிங் ஸ்கோர் 182 சொல்லுவேன். 11 ஓவர்ல 100க்கு 3 ரன் இருந்தது. உன் ஃப்ரெண்ட் தான் பேசியிருந்தாரு ஸ்ரீதரன் ஸ்ரீராம். அவரே சொன்னாரு 210 220 210 220 விக்கெட் மாதிரி தெரியல எனக்கு. 210 வந்திருந்தா மும்பை would have won the game by 20 runs. நமக்கு பிடிக்கும்ன்றதுனால சொல்லக்கூடாது. 210 விக்கெட் எல்லாம் கிடையாது இது. நானே முதல்ல என்ன போட்டேன் 180க்குள்ள சிஎஸ்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா சிஎஸ்கே will have a big advantage when Mumbai was going well. 210 விக்கெட் எல்லாம் கிடையாது. 192 அவங்க அடிச்சிருந்தாலே they were cruising to get to 192. அப்ப பியூட்டிஃபுல். அதாவது ஒரு சில சமயம் கேப்டன்சியை வந்து நீங்க நம்ம கிரிட்டிசைஸ் சொல்லக்கூடாது. ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறவங்க போது நல்லா பண்ணும் போது அதை புகழ்ந்து பியூட்டிஃபுல்லா உடனே 2 பக்கமும் ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு இடிச்சாங்க. எனக்கு வந்து இதுதான் ஸ்மார்ட் பிளே ஆஃப் த டேனா. இதுதான் இப்ப ஸ்மார்ட் பிளேயர் யாருன்றத நிச்சயமழையில சொல்லட்டுமா? பேங்கபிள் பிளேயர் ஆஃப் த டே. ஈக்விட்டாஸ் பேங்கபிள் பிளேயர் ஆஃப் த டே பாட்டா படிச்சுட்டுமா? படி. அது சுதி வந்து இப்படி மெதுவா தான் ஏறும். அதனால வேகமா ஏத்துன்னு சொல்லக்கூடாது. நான் உங்ககிட்ட போன எபிசோட்ல கேட்ட மாதிரியே கொஞ்சம் ஃபாஸ்ட் பேசா. இது அந்த மாதிரியான பாட்டு. இது ஓவர்வெல்மிங் ஃபேவரட் பாட்டு இது. இங்க பாரு, பேக் ஆஃப்ல சூடு பிடிச்சா நிறுத்த முடியாது. சூடானா சுளுக்கு எடுத்துருவான். அந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்ல போ. ரசா ரசா நம்ம ருத்து ரசா பேட்டிங் தனியா தெரியுது லேசா வச்சு பொழந்துடு ரசா ருத்து ரசா ரன்ன நீயும் அள்ளிடு. முதல்ல டிஃபென்ஸ் தான் அப்புறம் தான் அஃபென்ஸ் தான். மொத்தமா தானே போலிங்க தானே செஞ்சு தானே விட்டுடு. அன்பு டன்னு தலைவனே மக்களின் கலைஞனே ரன்னு அடிச்சிடு. ருத்து ரசா நீ அடிச்சா விண்ணுதான். விண்ண கணக்கு பொன்னேண்டா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து இது வந்து காப்பிரைட் பிரச்சனை வந்தா சொல்லாதீங்க. சொன்னாங்க நீ யாரோட கிட்ட இருக்காத, இருமல் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்.
எல்லாம் ஓகே. இந்த மக்களின் கலைஞனே நீ அப்படின்னா என்ன கொஞ்சம் சொல்லு. கலைஞன்னா எப்படின்னா அப்படியே சிற்பி போல செதுக்குவார்லே பேட்டிங்க. நோ மத்தவன்லாம் பாலுக்கு வலிக்கிற மாதிரி அடிப்பேன் டம்மு டம்முன்னு. இவரு சிற்பி ஐபேன். போல கவுண்டமணி சார் சொல்ற மாதிரி சிற்பி போல செதுக்குவாரு. ஒரு கவர் டிரைவ், ஒரு ஃபிளிக்னு பார்த்தாலே அழகா இருக்கும். 245 ரன் வலிக்காம வந்திருக்காரு பாருங்க. 450 இருக்கு. பிளே ஆஃப்ஸ் போறோம். இன்னைக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் பாருங்க. இன்னொன்னு சொல்றேன். கார்த்திக் சர்மா வந்து இப்ப என்ன பண்ண முடியும்னு காமிச்சார்ல. 2வது ஓவர்ல இம்பாக்ட் சப் யூஸ் பண்ணி ஏடா பாவி போன தடவை இதே 190 ரன் அவங்களோட அடிச்சிருந்தீங்கன்னா அவனுக்கு 3 பேட்ஸ்மேன் தான். நீ தானே சொன்ன கார்த்திக் சர்மா வேண்டாம், நீ தானே சொன்ன. கார்த்திக் சர்மாவா ஆடுறதா இருந்தா ஒண்ணு கார்த்திக் சர்மா ஆடணும் இல்ல பிரசாந்த் வீர் ஆடணும். அததான் வந்துட்டு முன்னாடியே நான் சொல்றேன். 2 பேரும் ஆட முடியாது. கரெக்ட் கரெக்ட். ஆனா நான் உனக்கு சர்ஃப்ராஸ் சொல்றேன், ஆடியே ஆகணும். இப்பவும் நான் உனக்கு சொல்றேன், இன்னைக்கு சிஎஸ்கேக்கு 100 மார்க்ஸ் எதுக்குன்னு நான் உனக்கு சொல்றேன். 2 பிளேயர் பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு ஈஸியா தவறிடலாம் பீடாக். பட் இந்த 2 பிளேயர் பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 160 சேஸ் தானே ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்றேன். இந்த விக்கெட்ல 160 சேஸ் ஈஸி கிடையாது. போன தடவை இதே மாதிரி பிச்சு கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்தது. கடைசி வரைக்கும் ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டாங்க. நமந்தீர், வில் ஜாக்ஸ் எல்லாம் போட்டுன்னு ஒரு கலைஞ்சிட்டாங்க. இந்த விக்கெட்ல பிக்கெஸ்ட் கேம் சேஞ்சர் என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன ரோல் தான். சின்னி கல்லு பெத்த லாபங்கிற மாதிரி உர்வில் பட்டேல் கொடுத்த அந்த ஒரு பூஸ்ட், அதுலதான் சிஎஸ்கே போய் நல்லா ஒய்யாரமா உக்காந்தாங்க. வச்சு வெதுப்பிட்டான். 57 for 1 இருந்திருந்தா கூட நெக் அண்ட் நெக் போயிருக்கும் கேம். தூக்கின்னு போயிட்டான் பவர் பிளே ஸ்கோரை. அதுக்கப்புறம் அந்த இன்டென்ட்டை நிறுத்தவே இல்லை. இந்த மாதிரி எப்பவுமே ஒரு 160 ஸ்கோர் ஒரு ட்ரிக்கி பிச்சில் சேஸ் பண்ணும்போது பவர் பிளேல எவ்வளவு கலாச்சி எடுக்க முடியுமோ எடுத்துடணும். அவுட் ஸ்டாண்டிங் ஆனா ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இந்த கேம் 3 பேர் இறக்கி இருக்கலாம் அவங்க இம்பாக்ட் சப்புக்கு. எனக்கு அந்த டவுட் இருந்தது. பவர் பிளேக்குள்ள 2 விக்கெட் போய் தான் நான் இப்பவும் சொல்றேன் மேட்ச் ஷாட்டை பத்தி யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபாஸ்ட் போலிங் அகேன்ஸ்டா இல்ல. நான் சொல்றேன், நீ இல்லங்கிறத நீ டினை பண்ணு. இல்லன்னு சொல்லுயா நீ. ஃபாஸ்ட் போலருக்கு அகேன்ஸ்டா அவங்க மிடில் ஆர்டர் ஆட மாட்டாங்கன்னு போன மேட்ச் வந்து சொல்லியிருந்தாங்க போஸ்ட் மேட்ச்ல. எங்களுக்கு ஃபாஸ்ட் போலிங் அகேன்ஸ்டா ஒரு பேட்டர் வேணுங்கிறனால தான் போன மேட்ச் சர்ஃப்ராஸ் கானை இம்பாக்ட் பண்ணோம்னு சொன்னாங்க. இந்த கேம் என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா பவர் பிளேக்குள்ள விழுந்திருந்தா மேட்ச் ஷாட். பவர் பிளேக்கு வெளியில ஒரு மாதிரி விழுந்து கேம் டைட்டா இருந்தா சர்ஃப்ராஸ் கான் ஒரு எக்கணும், ஸ்பின்னரை டேக் ஆன் பண்ணணும், மொமெண்டம் அப்படியே கடைபிடிக்கணும்னா கார்த்திக் சர்மா. எக்ஸ்ட்ராடினரி யூட்டிலைசேஷன் ஆஃப் கார்த்திக் சர்மா. இதை வந்து அப்படியே ஒரு தீமாவும் டெம்ப்ளேட். அந்த பையனுக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கும், நோ டவுட். கரெக்டா அவங்களுக்கு தெரியும் ரகு சர்மாவும் அல்லா கசன்ஃபரும் போட போறாங்க. இந்த பையனுக்கு இந்த மேட்ச் அப் கரெக்டா இருக்கும். இறக்கி விட்டா இவன் கான்பிடன்ஸ் வரும், டெம்போவும் கம்மி ஆகாது. போடா தம்பி விட்டு கடடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. கசன்பரை பேக் ஃபுட்ல அடிக்கிறான், ரகு சர்மா ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறான். கடைசியில கொடுத்தான் பாரு ஒரு ஐசிங் அந்த கேக். அந்த ஷாட் அப்படி தூக்கி அடிச்சான் பாரு தேர்ட் மேன் மேல. அதுதான் அவன் பொட்டன்ஷியல், ட்ரூ பொட்டன்ஷியல். இன்னைக்கும் நான் சொல்றேன், பிரசாந்த் வீர் அவனால போலிங் போட முடியும். எடுத்த உடனே கொண்டு வந்து 5வது ஓவர் இருக்கிறதுலே T20ல கஷ்டமான ஓவர் எதுனா ஒரு நல்ல ஓவருக்கு அப்புறமா பவர் பிளேல ஒரு போலர் போடுறதும் 5th and 6th ஓவர் போடுறதும் தான். ஸோ அந்த ஓவர் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் அதுலயும் ஒரு நல்ல பால் போட்டான். நிறைய இந்த லெவல்ல பவர் பிளேல போடாதனால அந்த ஸ்பீட் ஐடென்டிஃபிகேஷன் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் ஆல் செட் அண்ட் டன். டிசி அடுத்த கேம், 2 LSG கேமு. இப்ப சொல்லு, பிளே ஆஃப் நடக்குதா இல்லையா? எண்ணம் வண்ணமாக மாறுமா மாறாதா? மாறணும்னு தான் ஆசை. இப்ப அதுக்கு எப்படின்னா இப்ப உட்காந்துன்னு மத்த ஒரு 2-3 டீமுக்குலாம் கொஞ்சம் பிளாக் மேஜிக் போடணும். மந்திரவாதியெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். நாளைக்கு வீட்டுக்கு வராங்க. ஓகே, நாளைக்கு ஒரு டீம் ஆடுறான், அவனுக்கு மந்திரவாதி போட்டிருக்கேன். ஒரு 2-3 டீமுக்கு வந்து அந்த மாதிரி மந்திரம் போடணும். ஏன்னா இவங்க ஜெயிச்சு இப்போ இவங்க ஆட போற டீம்ஸை நான் சொல்லிடுறேன். ஓகே, டிசி லைக் திஸ் இன் த கன்டென்ஷன். ஓகே, எல்எஸ்ஜி அவுட் ஆஃப் கன்டென்ஷன். சொல்லுங்க. டிசி கேம் ரொம்ப முக்கியமான கேம். அடுத்த கேம் யார் அந்த கேம் அடிக்கிறானோ அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு. பட் எனக்கு என்னவோ தோணுது, மேல டாப் ஆஃப் த டேபிள்ல இருந்து எல்லாருமே கொஞ்சம் சறுக்க போறாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு பீடா. இது அந்த மாதிரி சீசனா மாறுமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. நீ ஒருவேளை டிசி அடுத்த மேட்ச் அடிச்சேன்னு வை, எல்எஸ்ஜி பேக் டு பேக்ல ஒரு மொமெண்டம் புடிச்சேன்னா நிறுத்த முடியாது. கரெக்ட் அஷா. இப்போ என்னன்னா அவன் எல்லாம் 6 வின்னு 12 பாயிண்ட்ல இருக்காங்க. ஓகே, இப்போ இவங்க 8 பாயிண்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிக்க போறாங்க ஒரு சில மேட்ச். சர்க்கிள் வந்தாலும் they are going to play against each other a game or two போது one of them will surely beat the other, will still go on top. புரியுதா உங்களுக்கு? இப்ப இவங்க ஆட போற டீம்ஸ் சாரி நீ சொல்றது புரியுது. பட் மத்த டீமை பத்தி எது கவலைப்படணும்? நம்ம என்ன பண்ணோம்?
8 வின்னுக்கு போகணும். அவ்வளவுதான். 5ல 4 ஜெயிக்கணும். அதுக்கு நீ 2 கேம் வந்து உனக்கு பாட்டம் ஆஃப் த டேபிள் டீமோட விளையாடுற. நீ 16 போயிட்டனா போறோம். நீ 16 எப்படி போனோங்கிறத மட்டும் பாரு. மத்தவன விடு. பக்கத்து ஆஷா, வீட்டுக்காரன பார்க்காத. எதிர்த்த வீட்டுக்காரன பார்க்காத. உன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன பார்க்காத. நீ போய் சேர்ந்துரு. சரி, என்னதான் நீங்க வந்துட்டு சாப்பிட்டாலும் சாம்பார் சாதம் நல்லா அருமையான வெங்காய சாம்பார் இது உங்களுக்கு என்ன சொல்றது வெண்டைக்காவோட பண்ணாலும் ஏதோ ஒரு பொரியல் கேட்பீங்க, புரியுதா? அந்த பொரியல் தான் காரணம் நெட்டு ரன்னு ரேட்டுன்னு. இப்ப இவங்க பெட்டரா எங்க தானே இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸோட பெட்டரா தானே இருக்கு. we are competing with Royals, Sunrisers, Punjab Kings is out of the equation because they are in odd points. And Royal Challengers Bangalore. அவன் சென்னையில இருக்கான், நான் பெங்களூர்ல இருக்கேன். 360 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். எவ்வளவு வேகமா ஓடினாலும் பாதியில செத்து போடுவேன். கார்ல போனாதான் வந்து பிடிக்க முடியும். அப்படிங்கும் போது இப்ப நீங்க வந்துட்டு இப்ப நான் ஆடுற டீம் எல்லாம் ஆர்சிபி, பஞ்சாப், ராயல்ஸ்னா ஐ எம் டேக்கிங் த புல் பை இட்ஸ் ஹார்ன்ஸ். ஒரு மேட்ச் தான் சன்ரைசர்ஸோட ஆடுறாங்க. பொட்டன்ஷியல் காம்படிட்டர் டு கெட் இன்டு டாப் 4. எல்எஸ்ஜி அவுட் ஆஃப் த காம்படிஷன். டிசி அவங்க அடிச்சாங்கன்னா டிசி அவுட் ஆஃப் த காம்படிஷன். சோ இவங்க 3 மேட்ச் மீதி இருக்கிற 5 மேட்ச்ல 3 மேட்ச் they are playing against the teams which they are not going to compete with. They are going to play and beat the teams which are in the top 4. They are also going to play against each otherன்றதுனால 2 மேட்ச் எல்எஸ்ஜியை வச்சு அடிக்க கூடாது, இடிக்கணும். டிசி கூட நீங்க நெட் ரன் ரேட் பத்தி யோசிக்காதீங்க. டிசியை ஜெயிச்சா ஓகே, யூ ஆர் எலிமினேட்டிங் ஒன் டீம் அவுட் ஆஃப் த காம்படிஷன். எல்எஸ்ஜியை நொறுக்கணும் வச்சு 2 மேட்ச்ல யூ டு கெட் இன் பார் வித் நெட் ரன் ரேட். நான் திருப்பி சொல்றேன், முதல்ல வந்து ஏலியரா நம்ம இதை பண்ணும்போது 3-4 மேட்ச் முடிஞ்சிருக்கும் போது சொன்னீங்க, எனக்கு என்னமோ தோணுது ஈவன் 14 மைட் கெட் த்ரூன்னு. இப்ப சொல்றேன் பாருங்க, ஈவன் 16 வித் நெட் ரன் ரேட் மைட் டிசைட் த 4th ஸ்பாட். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் 13ல இருக்கான், அவன் 2 ஜெயிச்சா 17 போயிடுவான். பஞ்சாப் கிங்ஸ் எத்தனை மேட்ச் ஆடி இருக்கான்? எல்லாரும் 9 மேட்ச் ஆஷா. எக்ஸாக்ட்லி. பஞ்சாப் நாளைக்கு ஜிடி அடி வாங்கினான்னா 2 மேட்ச் யார் வேணா பேக் டு பேக் அடி வாங்கலாம். ஒரு செகண்ட் நான் முடிச்சிடுறேன். நான் ஒரே செகண்ட். 2010, 2011, 2011ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா போயிட்டோம். 2010ல போய் டைட்டில் அடிச்சும் போது எங்கேயோ சீன்லயே இல்ல நாங்க. அப்ப என்ன தெரியுமா பேசணும் டீம் மீட்டிங்ஸ்ல பேசும்போது, எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு. பிளெமிங், ஜேக்கபோரம், மார்க்கல் அவங்க எல்லாம் உட்காந்து பேசும்போது ஒரே ஒரு விஷயம் தான். நாளா இப்ப ஜூனியர் பிளேயர்ல என்ன சொன்னாங்கன்னா, நம்ம 5 மேட்ச்ல 4 ஜெயிச்சிருவோம். மத்தவங்க என்ன ஆறாங்க நீ கவலையே படாத. அப்ப முரளி நான் ஒரு சம பாயிண்ட் சொன்னார். நேத்து கூட சொல்லியிருக்காரு பாரு, ஹைதராபாத்ல வந்து போலர்ஸ்க்கு தான் வந்து கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா அன்னைக்கு ஒண்ணு சொன்னாரு. இங்க பாரு, நான் இதை சொல்றேன் கேட்டுக்க. நம்ம போயிருவோம் பாயிண்ட்டுக்கு, நம்ம போயிருவோம். மத்தவெல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி அது அலைன் ஆகி நம்ம போயிருவோம். நம்ம கடமையை செஞ்சோம்னா மத்ததெல்லாம் அலைன் ஆயிடும். நீ ஏன் மத்தவனை பாக்குற? நீ போ முந்தி அடிச்சு. ஒரு ரேஸ் ஓடும் போது 100 மீட்டர் ரேஸோ, 200 மீட்டர் ரேஸோ, 400 எதுவா இருந்தாலும் லாஸ்ட் நீ ஒரு 50 மீட்டர்ஸ் ஓடும்போது இப்படி சைட்ல திரும்பினா அவன் போயிடுவான் முன்னாடி. நீ சைட்ல திரும்பாத, நீ உன் இலக்கை நோக்கி ஓடுங்கிறேன். நான் அப்படிதான் பார்ப்பேன். நான் என்ன கேட்கிறேன், 16ல போனா சென்னை சூப்பர் கிங்ஸ் போகுமா போகாது? அத நீ சொல்லு, மத்தவங்களை விட்டுரு. போகாது. ஏன்னா இப்ப நானே என்ன பண்ணேன், அந்த யுசைன் போல்ட் வந்து இந்த 2012 லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் போது எங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு வந்தாரு. உடனே அவரோட நீ 100 மீட்டர்ஸ் ஓடுவியா அப்படின்னு எல்லாரும் கேட்டாரு. கண்டிப்பா ஓடுவேன், எனக்கு சேலஞ்சுன்றது புளி சாப்பிடுற மாதிரி அப்படின்னு. என்ன அவரு 10 செகண்ட்ல ஓடுவாரு, நான் 29 செகண்ட்ல ஓடுவேன். 2 பேரும் 100 மீட்டர் தாண்டிடுவோம்ல, அத்தனை கணக்கு என்ன. அதனால அவர் சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்க பாரு, முரளி அண்ணா சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் விட்டுறீங்க. நம்ம 16 பாயிண்ட் போல போயிடுவான். அவன் என்ன பண்ற நம்ம பரவாயில்லன்னு. அவன் 16 பாயிண்ட்ல நெட் ரன் ரேட்ல போயிடுவான். அப்புறம் நீ 16 பாயிண்ட்ல போயிட்டு வேடிக்கை தான் பார்க்கணும். சரி, ஓகே, நம்ம இப்படி வச்சுக்கலாம் பீடா. நான் அப்ப இப்படி ஒரு கேள்வி ரிவர்ஸ்ல கேக்குறேன். பஞ்சாப், ஆர்சிபி, ஆர்ஆர், அப்புறம் எஸ்ஆர்ஹெச். இதுல நான் ஒண்ணு கேக்குறேன். ஆர்ஆர் 4ல 2 ஜெயிக்கணும். ஆமா, ஆர்ஆர் 4ல 2 ஜெயிச்சாதான் 16 போவான். கரெக்ட். ஒரு மேட்ச் அவன் ஆடுறதெல்லாம் யாரு? பஞ்சாபோட ஆடுறான். அவன் ஆடுறது எல்லாமே நல்ல டீமோட தான் விளையாடுறான் அவனும். அண்ட் பேக் ஹாஃப்ல ரன் விட சான்ஸ் இருக்கு. யார் வேணா தோக்கலாம் அந்த கடைசி 4ல 2 கேம். சோ மை क्वेश्चन இஸ் 4ல 2 கேம் தத்தா 1 நெட் ரன் ரேட் அடி வாங்கும். ஆமாவா இல்லையா? அப்படி ஆகும்போது நீ யூ ஆர் கிவிங் யுவர்செல்ஃப் தி பெஸ்ட் சான்ஸ் இல்ல. நீ டிசி அடிச்சா நீ 5க்கு 5 கூட ஜெயிக்கலாம்ல. நீ பாட்டு உன் பாதையில ஓடியா, உன் ட்ராக்ல ஓடு. 5க்கு 5 நீ ஜெயிச்சிட்டீன்னா 18 பாயிண்ட் போயிடுவ. உன்னை எவனும் தடுக்க முடியாது. 18 போயிடுவ. 18 போயிட்டீங்கன்னா நீங்க நெட் ரன் ரேட்ல என்கிட்ட கொண்டே வராதீங்க. யூ ஆர் கெட்டிங் இன் ஒன்லி வென் யூ ஆர் சேயிங் 4 out of 5ங்கும் போது இப்ப வந்து நான் உங்களுக்கு அந்த இதை படிக்கிறேன் பாருங்க. then you will come to know what exactly I'm saying. எவ்வளவு
இதுவா இருக்குன்னு. பிபிகேஎஸ் விட்டுருங்க, அவன் ஆட் பாயிண்ட்ஸ்ல இருக்கான். ஆர்சிபியோட நெட் ரன் ரேட் +1.4, எஸ்ஆர்ஹெச்சோட நெட் ரன் ரேட் +0.8, ஆர்ஆரோட நெட் ரன் ரேட் +0.5, சிஎஸ்கே +0.05. ஆஷா இன்னொன்னு சொல்றேன், ஆல் தீஸ் மேட்சஸ் ஒரே ஒரு பிக் வின் இது மாறும். ஒரு பிக் வின். நீ 5க்கு 4 மேட்ச் ஜெயிக்கிறேன்னா ஒரு பெரிய வின் வராதா? ஆஷா இது என்ன தெரியுமா ஆஷா, நீங்க புத்திசாலி, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸி. This is calculated with the cumulative accumulation of 180 overs of batting and bowling. 180 overs of batting, 180 overs of bowling plus 0.05. 20 ஓவர்ல நீங்க பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இவங்க எப்படி யோசிக்கணும்னா, முதல்ல இல்ல முதல்ல படி ஏற வழியை பாரு, அதுக்கப்புறம் வேகமா ஏறலாம்பாங்க. நான் அப்படி யோசிக்க மாட்டேன். இந்த டிசி மேட்ச் மட்டும் பாயிண்ட் எடுத்துற, அவனை எலிமினேட் பண்ணிட்டு டிசிய எல்எச்சி. அதுக்கப்புறம் நீ போனீங்கன்னா 2 மேட்சும் 60 ரன் வித்தியாசத்துல அடிக்கணும். 2 மேட்ச் 60 ரன் வித்தியாசத்துலயோ இல்ல ஒரு 4 ஓவர்ஸ் முடியும் ஆஷா. இன்னைக்கு இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், இன்னைக்கு 160 டார்கெட், நீ 15 ஓவர்ல சேஸ் பண்ண பிளே ஆப்ஷனா சிஎஸ்கே அடிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? 15 ஓவர்ல டெஃபினட்டா ட்ரை பண்ணிருப்பாங்க, ஹார்டா போயிருப்பாங்க. பட் இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லல, முதல்ல பாயிண்ட் வேணும், அப்புறம் தான் நெட் ரன் பத்தி சொன்னேன். டெல்லியை நீ அடிச்சிட்டு அடுத்த 2 மேட்ச் என்ன பண்ணணும், நோ மேட்டர் வாட், நான் இப்படிதான் போவேன். எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா, கடைசியில பாத்துக்கலாம். எஸ், ஐ அக்ரி டு வாட் யூ ஆர் சேயிங். இப்போ இவங்க இருக்கிற சிச்சுவேஷனை கம்பேர் பண்ணும்போது ராயல்ஸ் 4 மேட்ச்ல 2 ஜெயிக்கிறதுன்றது நாட் அ பேட் டாஸ்க். பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு அவனும் பாருங்க, பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு இப்போ எவ்வளவு 8 மேட்ச் ஆடி இருக்கான் பஞ்சாப் கிங்ஸ். அவனுக்கு 6 மேட்ச் இருக்கு, 6ல 2 ஜெயிச்சா போறோம். இவன் பாருங்க ஆர்சிபி 9 மேட்ச்ல 5 மேட்ச் இருக்கு, 2 ஜெயிச்சா போறோம். எஸ்ஆர்ஹெச் வந்து நாளைக்கு கேகேஆரோட ஆடுறான். I'm not taking KKR lightly. அவன் 5 மேட்ச்ல 2 ஜெயிச்சா போறோங்கும் போது after one game you have to step up the gas for the damages what you have done both the game against LSG, not taking them for any granted. ஒரே ஒரு விஷயம், நாளைக்கு 2 கேம் இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்றேன், எஸ்ஆர்ஹெச் பேட் கமின்ஸோட எஸ்ஆர்ஹெச் முடிஞ்சா புடிச்சு பாருங்கிற மாதிரி தான் விளையாடுறாங்க. ஆனா அவங்க சறுக்குன ஒரு மிகப்பெரிய கேம் எல்எஸ்ஜிக்கு அகைன்ஸ்டா 2 பாயிண்ட் விட்டாங்க. எப்படின்னா லைட்டா ஈரப்பதம் இருந்த விக்கெட்ல ராஜீவ் காந்தி ஸ்டேடியம்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி மாட்டினாங்க. நாளைக்கு கேகேஆருக்கு அகைன்ஸ்டா ஒரு வேளை மாட்டினாங்கன்னா அந்த டோர்னமெண்ட் ஓபன் ஆகும், திறக்கும். ஆமாவா இல்லையா? ஏன்னா எஸ்ஆர்ஹெச் நம்ம ஹோம்ல ஆடுறோம். நீ எஸ்ஆர்ஹெச் ஹோம்ல அடிச்சேன்னா திருப்பி ஓபன் ஆகும். அதுக்கே மந்திரவாதி எல்லாம் கூப்பிட்டு பிளாக் மேஜிக் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அது பெருசா எடுத்துக்க. நாளைக்கு வராங்க 10:30 மணிக்கு ஒரு 3 மந்திரவாதி கூப்பிட்டுருக்கேன் பிளாக் மேஜிக் பண்றதுக்கு. அந்த பிளாக் மேஜிக் நடந்தா இன்னும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா we have been such a situation. இப்போ ஒரு பக்கம் நீங்க என்ன சொல்றீங்க, நாளைக்கு ஜிடி பஞ்சாப் அடிச்சா என்ன ஆகும்? அவன் 12 பாயிண்ட் போடுவான். 10 மேட்ச்ல 12 பாயிண்ட் போடுவான். 4ல 2 ஜெயிச்சா போறோம் அவனுக்கு. He is also going to come into the fray. நாளைக்கு ஆக்சுவலா what you want is GT to lose. பஞ்சாப் ஜெயிக்கணும். நாளைக்கு பஞ்சாப் ஜெயிக்கணும். ஏன்னா பஞ்சாப் ஹார்ட் பாயிண்ட்ல இருக்கான். பஞ்சாப் ஜெயிக்கணும். அவன் போயிட்டோம். இதுல நீங்க எப்படி ஆஷா யோசிக்கணும்னா, 2 டீமை விட்டுடணும். டாப் 2ல இருக்கிற டீம் எல்லாரையும் ஜெயிச்சுன்னு போயிடணும். அந்த 3rd and 4th இருக்கிறது நீங்க சொல்ற மாதிரி இழுபறி சண்டை நைட்ஸா உள்ள பூந்துடணும். அதுக்கு உள்ள பூரணும்னா நான் அந்த டீம்ல இருந்தா சொல்லுவேன், இங்க பார் இந்த கடை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய இதுல ஒர்க் பண்ணிருக்காச்சு. அந்த மாதிரி எப்பா நீ கொஞ்சம் தயவு செஞ்சு சும்மா இருக்கு, முதல்ல மேட்ச் ஜெயிச்சா போறணுமா. கடைசி மேட்ச்ல ஐ அம் டேக்கிங் யூ பேக் டு 2019. we both were working together. We have to beat CSK by 136 runs or to spare எவ்வளவு பால் தெரியுமா? 91 balls to spare. 90 பால் ட்ரை பண்ணோம். பேட்டிங் எடுத்து ஒரு இடி இடிச்சு அவங்கள குவிக்கா 142 என்னமோ இது பண்ணிட்டு பேட்டிங் என்கிட்ட வந்துட்டு, ஏய் என்னப்பா இப்ப பார்த்து சொல்லு, ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல ஆஷா, 15 ஓவர் ஸ்பேர் பண்ணும். 4.5 ஓவர்ஸ்ல 141 ட்ரை பண்ணோம். 4.5 ஓவர்ஸ்ல ஆனஸ்டா சொல்றேன், 9 ஓவர்லயே 10 ஓவர்லயே முடிச்சோம். அது கொண்டு வராதீங்க, அது கொண்டு வராதீங்கிறாரு. பட் என்னோட வியூ, சிஎஸ்கே சூடு பிடிக்குது. 2 கேம் சூடானா சுளுக்கு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி 2 கேம் இருக்கு. அந்த 2 கேம்ல கேபிட்டலைஸ் பண்ணலாம். டெல்லி கேம் குரூஷுவல். எனக்கு என்னவோ ஒவ்வொருத்தரா ஃபார்முக்கு வரதெல்லாம் பார்த்தா இந்த சீசன் நல்லா எமர்ஜ் ஆகுமோ, போலிங் அட்டாக் புடிச்சு கொடுக்குமோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. நான் பீடாக் சொன்ன மாதிரி இந்த கால்குலேஷன்லாம் வரும். பட் நீங்க எல்லா வருஷமும் பாருங்க, இந்த கால்குலேஷன்லாம் பேஸ் பண்ணி எல்லாமே கரெக்டா தான் வரும். நீங்க கேமை ஜெயிச்சா போறோம். அடுத்த 5ல 4 ஷுவரா பாசிபிள். பாட்டம் டேபிள் ஆடுறோம், மிட் டேபிள் ஆடுறோம், ஹோம் கேம் விளாடுறோம். 2 ஹோம் கேம், எல்எஸ்ஜியோட 1, எஸ்ஆர்ஹெச்சோட 1, பாட்டம் டேபிள்ல அவே கேம் 1 விளாடுறோம்.
டிசி அவே கேம். ஜிடியோட போன வருஷம் அகமதாபாத்ல சரியான கேம். அந்த விக்கெட் சூட் ஆயிருக்கு சிஎஸ்கேயோட பேட்டிங்க்கு. தேர் இஸ் a lot of positives looking ahead. சம்டைம்ஸ் நடுவுல டோர்னமெண்ட்டை தோக்குறோம்னு உடனே ஒரு மாதிரி அப்படி விட்டுருவோம் கிடையாதோ அப்படின்னு. டீம் பீக் பண்றாங்க, நல்ல டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, புது பிளேயர்ஸும் ஸ்டாண்ட் அப் பண்றாங்க. ஸோ ஆல் டு வாட்ச் அவுட் ஃபார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ நோ சில பேர் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம், அவசரப்படாதீங்க மும்பை அப்படிலாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு என்னவோ இதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். மிடில் டேபிள் மடில் சிஎஸ்கே கம்பீட் பண்ணுவாங்கன்னு ஐ ஃபீல் ரியலி குட் அபவுட் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். பார்ப்போம். அடுத்த கேம் ரொம்ப க்ரூஷியல். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பீடாக் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஷோ, ஒரு என்டர்டெய்னிங்கா திருப்தியா இருந்தது பீடா கூட அப்படியே பேசுறதுக்கு. ப்ராபப்ளி இந்த வின் அதுக்கு ஒரு காரணமா கூட இருக்கலாம். செம்ம கேம், கம்ப்ளீட் டீம் பர்ஃபார்மன்ஸ். சிஎஸ்கே டோட்டலா இது பண்றாங்க. எவ்வளவு பாட்டு பாடுவ? இல்ல பாட்டு ஓகேவா? அத பத்தி எதுவும் சொல்லலையே. இன்னைக்கு அவரு சொன்னாரு மக்களின் கலைஞனே அப்படின்னாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் கடைசியில சொன்னாரு இப்படி பிராண்டி ராசா ராசா அப்படின்னு எழுத்தாரு. அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் நாளையோட மேட்ச் 2 டீம் என்ன ரிசல்ட் வரணும் அதை சொல்லு பார்க்கலாம். என்ன பண்ணணும்? நம்மளோட இத பத்தி நான் சொல்றேன். சன்ரைசர்ஸ் தோக்கணும், ஜிடி தோக்கணும். ஃபார் அஸ் இனிமே இப்ப இப்படின்னா நமக்கு ஒரு கண்ணு போனாலும் இன்னொரு கண்ணால சர்வைவ் ஆகலாம். அவனுக்கு 2 போயிடணும். அழகிய தமிழ் மகன் படத்துல வரா மாதிரி நம்மளோட எலெக்ஷன் ரிசல்ட் மே 4ஆம் தேதி வருது. அழகிய தமிழ் மகன் படத்துல ஸ்ரேயா சரண் சொல்லுவாங்க குரு தோக்கணும், குரு தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு சன்ரைசர்ஸ் தோக்கணும், ஜிடி தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னியோட எபிசோட் ஆஃப் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் brought to you by ஈக்விட்டாஸ் பேங்க் அண்ட் பீம் பேமெண்ட்ஸ் ஆப் நிறைவு கண்டு வரதுக்கு முன்னாடி இப்படி கையை தூக்கின பீடாக்கு கடைசிய மணி அந்த இடத்தில் ஒலித்தது. பீடாக் எஸ் நாளைக்கு எஸ்ஆர்எச் தோக்கலாம், ஜிடி தோக்கலாம். ஏன் யாருமே எதிர்பார்க்காத அந்த சிஎஸ்கே கூட பவருக்கு வரலாம். ஐ மீன் பிளே ஆஃப்ஸுக்கு வரலாம். எதுவுமே சொல்ல முடியாது. அது ஐபிஎஸ் விஜயகுமாரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னையோட எபிசோட நிறைவு கொண்டு வரோம். தேங்க்யூ so much for joining us on Game of Thrones brought to you by Beam Payments app and Equitas.